திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பொதுக்குழு, இந்த பொதுக்குழு ஆரம்பிச்சு காலையிலேருந்து 11 o'clockலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த பொதுக்குழுவில் வந்து கிட்டத்தட்ட 600 பேர்களுக்கு மேலே எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து வரவு செலவு கணக்கு படிக்கப்பட்டது, அதே போல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கலைஞர்கள் பெயரில் தெரு பெயர் எல்லாம் வைத்ததுக்கு அரசுக்கு நன்றி தெரிவித்து, அதே போல் வந்து நிலம் கொடுக்கறதுல அந்த அரசாணை வெளியிடுவது பற்றி அது எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் சிலர் வந்து நான் இதை எதிர்க்கிறேன் அதை எதிர்க்கிறேன்னு சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதில் குறிப்பாக அந்த செயற்குழுவில் உறுப்பினராக இருக்கிறவங்க அந்த செயற்குழு நடந்த போதெல்லாம் அதற்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டு இங்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு சரியான மனோபாவம் கிடையாது. அது வந்து ஒரு அன்எத்திக்கலான ஒரு விஷயம். ஏன்னா அந்த செயற்குழு அங்கீகாரம் பண்ணின விஷயங்களைத்தான் இங்கே பொதுக்குழுவில் கொண்டு வந்து பேசுகிறோம். திடீர்னு மேடையில் ஒருத்தர் பேசும்போது நடுவில் பூந்து கத்துறது அதெல்லாம் வந்து அரசியலுக்கு வேணால் சரியாக இருக்குமே தவிர அரசியல்லையே அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரி திரைப்பட சங்கங்கள் அது மாதிரி நடக்கிறது தவறான ஒரு விஷயம் தான் நான் பேசினேன். வாட்ஸ்அப்லேயும் எவ்வளவோ பேசுகிறாங்க, வாட்ஸ்அப்பில் தரம் தாழ்ந்தெல்லாம் பேசுகிறாங்க. அதான் சொன்னேன், வாட்ஸ்அப் மட்டுமே வாழ்க்கை அல்ல. சினிமாங்கிறது இந்த சங்கம் ஆரம்பித்து 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அன்னைக்கு இருந்த ஃபிலிம் ரோல் இன்னைக்கு கிடையாது. ஆர்டிஸ்ட்க்கு அதெல்லாம் தாண்டி போச்சு. இன்னைக்கு ஷூட்டிங் நடக்கும் போதே நேரம் ஐக்ளவுடுக்கு போயிடுது. ஒரே ஒரு நபர் அவரே கேமரா ஆன் பண்ணிட்டு அவரே வராது. ஏதோ என்னுடைய கடந்த திரைப்படம் உண்டு மணல் கயிறு 2 டைட்டிலும் கிளைமேக்ஸும் இந்த ஐபோனில் தான் எடுத்தேன். ஏன்னா இது 4K, தியேட்டரில் 2K, அவ்வளோதான். நமக்கு ஊரில் 4Kக்கு மேலே தியேட்டர் வரல. அப்போ டெக்னாலஜி வந்தோடனே இல்லை உங்கள் ஐஃபோனாக இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நான் 70 பேர் அனுப்புவேன்னா அது சரிப்படாது. அதற்காகத்தான் நடுவில் பெப்சியோட அவங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. அதற்கு பிறகு நம்முடைய தயாரிப்பாளருடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டமைப்பு வேணும்னு சொன்னாங்க. நான் வந்து என்னுடைய தலைமையில் டெக்னீஷியன்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டமைப்பை ஆரம்பித்து அந்த கூட்டமைப்பில் இப்போ வந்து 8 சங்கங்கள் இணைந்துருச்சு. அதற்கு தமிழக அரசினுடைய தொழிலாளர் நலத்துறை அங்கீகாரம் கொடுத்துருச்சு. டான்டிஃப்னு பேர், அதாவது தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு. தமிழ்நாடுங்கிற பேரை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட முதல் கூட்டமைப்பு இதுதான். ஏனென்றால் மற்றதெல்லாம் தென்னிந்தியன் இருக்கு. பெப்சி கூட பிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா. அதில் அந்த பெப்சிங்கிற பேரை வச்சது எங்கள் அப்பாவும் எம்பி சீனிவாசனும் தான். 60-70 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்தது. அப்பா வாகினியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எம்பி சீனிவாசனோட சேர்ந்து அந்த பெயர் வைக்கப்பட்டது. எதற்கு சொல்றேன்னா, பெயரில் ஒன்றுமே கிடையாது. நாம் வந்து எப்படி நடந்துக்கிறோங்கிற பொருள் தவிர வந்து ஒரே ஒரு அமைப்பு தான் இருக்கும். அந்த அமைப்பு சொல்றதை தான் கேட்கணும்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு டிவி தான் முன்னாடி இருந்தது. இன்னைக்கு பாருங்க, ஜனங்களோட டிவி ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? யூடியூப் எடுத்து பாருங்க. அது ஒருவர் இந்த தொழில் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு அரசியலமைப்பு சட்டத்திலேயே இடம் இல்லை. சட்ட ரீதியான தொழில். அதுக்காக நானும் கஞ்சா வைக்கக்கூடாதெல்லாம் கேட்கக்கூடாது. அதுக்காக சொல்றேன், சட்ட ரீதியான தொழிலை அதுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, நான் ஷூட்டிங் வரமாட்டேன்னு நிறுத்தினது அதெல்லாம் வந்து முன்ன மாதிரியே தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லிட்டாங்களே ஒழிய பெப்சியோட மட்டும்தான் இணைந்து நீ பணியாற்றணும்னு எந்த கோர்ட்டும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லப்படவும் இல்லை. சமாதானமா போங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அமைப்பு வந்திருக்கிறது. இந்த அமைப்பு வந்திருக்கு. நாளைக்கு வந்து சின்ன பட தயாரிப்பாளருக்கு இந்த அமைப்பு சரியா இருக்குன்னு சொன்னா அவர்கள் இதுக்கு வர போறாங்க இல்லையா? எனக்கு வந்து பெரிய நான் வந்து 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கிறேன், எனக்கு பெப்சி தான் வேணும்னு அங்க போறாங்க. அவ்வளவுதான். யாராக இருந்தாலும் தொழிலாளர்களுக்கு உண்டான பணத்தை கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான் முக்கியம். பெப்சிக்கு எதிராக ஏன் சொல்றீங்க சார்? இப்போ நல்லி இருந்தது, அதுக்கு பக்கம் இன்னொரு கடை வந்தது. அது நல்லிக்கு எதிராக துவங்கப்பட்ட கடை கிடையாது. அந்த ட்ரேடுல வந்து இப்போ தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, புதிய வேலை வாய்ப்புகள் வேணும்னு இருக்காரு. இப்போ எங்களுடைய பெடரேஷன் மூலம் சுமார் 5000 இளைஞர்களுக்கு திரைப்பட துறையில வேலை வாய்ப்பு கிடைக்கும் டெக்னீஷியனாக. அப்படித்தானே பார்க்கணும். பாசிட்டிவ் சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. பெப்சி வந்து 9 to 6 வாங்குற பணத்தை இதே இந்த பெடரேஷன் 9 to 9 வாங்குறாங்கன்னா யார் வேணுமோ அவங்க கிட்ட தானே போறாங்க. நல்ல டெக்னீஷியனா இருந்தா தான் யாரா இருந்தாலும் ஒர்க் பண்ண முடியும். அவ்வளவுதான்.
தயாரிப்பாளர்கள் 2 கூட்டமைப்பிலும் பணியாற்றக்கூடிய சுமூக முடிவில் தான் இருக்கீங்க. எல்லாருமே அப்படிதான் சார், அதை யாருமே தடுக்க முடியாது. தயாரிப்பாளர் சங்கமும் அதுக்கு தடை போட முடியாது, அரசாங்கமும் தடை போட முடியாது, கோர்ட்டும் தடை போட முடியாது. நீ இவங்களோட ஏன்னா இது அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட இன்னொரு கூட்டமைப்பு, அவ்வளவுதான். 7 பேர் இருந்தா யார் வேணா சங்கம் ஆரம்பிக்கலாம், 7 பேர் இருந்தா யார் வேணா கூட்டமைப்பு ஆரம்பிக்கலாம். ஆனா எங்களுடைய 7 பேர் கூட்டமைப்புங்கிறது இப்போதைக்கு 1000 பேருக்குள்ள கூட்டமைப்பு. ஏன்னா ஒவ்வொரு சங்கத்திலையும் 150 பேர் 200 பேர் உறுப்பினராக இருக்கிறார்கள். நிறுவனங்கள் குறிப்பிட்டு கோல வச்சுது, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் இது இன்னைக்குன்னு இல்ல சார், தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்தே இருக்கு. தியாகராஜ பாகவதர் தான் சூப்பர் ஸ்டாரு, அப்புறம் எப்படி ரஜினிகாந்த் கொடுத்தாங்க கேட்க முடியுமா? அவ்வளவுதான். தியாகராஜ பாகவதற்கு பிறகு சினிமா நடக்குது, எம்ஜிஆருக்கு பிறகு சினிமா, சிவாஜிக்கு பிறகு சினிமா, எஸ்.வி. சேகருக்கு அப்புறம் சினிமா. ஆனா சினிமாவில் நடிகர்களாக இருக்கிறவங்களுக்கு இறப்பு கிடையாது. அவர்கள் தொலைக்காட்சி வழியா எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், சினிமா வழியா. அதனால நான் என்ன சொல்றேன், இது ஒரு தொழில். இந்த தொழிலை மிக கௌரவமா நான் 3 படம் எடுத்தேன், ஒருத்தருக்கு கூட ஒரு பைசா கூட பாக்கி இல்லாமல் அந்த டப்பிங்க்கு முன்னாடியே செட்டில் பண்ணேன். ரிலீஸ் எல்லாம் நான் கணக்கில் வச்சுக்கிறேன். வேலை செஞ்சுட்டாங்க, பணம் கொடுக்கணும், கொடுத்தாச்சு. அந்த மாதிரி நாம் நேர்மையாக செய்தால் நீங்க எந்த துறையும் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி இப்ப புதிய தேதி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பாக்கி விஷயங்கள்லாம் இன்றைய நம்முடைய தலைவர் செயலாளர்கள்லாம் உங்ககிட்ட பேசுவாங்க. இந்த அரசியல் கட்சிகளுடைய பொதுக்குழு மிஞ்சும் அளவுக்கு உள்ள வாக்குவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இரு தரப்பினரா பிரிஞ்சுட்டாங்களா இல்ல? அரசியல் கட்சி மாதிரின்னு சொல்லாதீங்க. அரசியல் கட்சினா அடித்து தேடி நடக்கும் இல்லையா? ஒரே கட்சி 2ஆ பிரியும் போது ஒருத்தன் இன்னொருத்தன் வெட்டுறேன்னு போறாங்க. அப்புறம் நான் கேட்டா இவர் அப்பா ஆளு இவர் பையன் ஆளுன்றாங்க. அந்த மாதிரிலாம் இங்க நடக்கல. அதனால இது ஒரு ஆர்வ மிகுதியா பேசினாங்க. எல்லாருக்குமே எல்லாரும் தான் தயாரிப்பாளர் தான். இப்போ நான் 3 படம் எடுத்திருக்கேன், அதுக்காக நானும் ராமாநாயுடுவும் ஒன்னாயிட முடியுமா? அவர் 75 படம் எடுத்திருக்காரு, 100 படம் எடுத்திருக்காரு. ராமநாராயணன் நானும் ஒன்னாயிட முடியுமா? அவர் 126 படம் எடுத்திருக்காரு. சோ நாம ஒரு துறையில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் சமம் நாம நினைக்கிறது சரியான ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கே இத்தனை டிவி இருக்கு, எல்லாருக்கும் ஒரே வியூவர்ஷிப்பா இருக்கு இல்லையே? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூவர்ஷிப் இருக்கு. ஆனால் ஒரு இது எனக்கு தான் வியூவர்ஷிப் இருக்கு, நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு உரிமை கிடையாது, அவங்களுக்கும் உரிமை கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஒரு சமுதாயத்துல எல்லாரோடையும் இணைந்து வாழணுங்கிற மனோபாவம் இருந்தா நாம நல்லா இருப்போம். இல்லைன்னா நமக்கு மன நிம்மதி கேட்டுடும். ஓகே, வேற ஏதாவது அரசியல் கேள்விகள் வேணுமா? வேண்டாமே. இது விஷயத்துல கஸ்தூரி அந்த பெண் அந்த நேரத்தில் அங்க எதுக்கு போறாங்கன்னு கஸ்தூரி கேட்டா அது கஸ்தூரியுடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெண்ணுக்கு தகப்பன். ஓகே, எனக்கு ஒரு பெண்ணுக்கு தாத்தா, ஒரு பெண்ணுக்கு கணவன், ஒரு பெண்ணுக்கு மகன். ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்கேயுமே சொல்கிறேன், நான் சட்டம் பாதுகாப்பு எல்லாம் பற்றி நம்ம பேசுகிறோம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது அரசியலாக பேசப்படுகின்ற விஷயம். தமிழ்நாட்டில் 10 கோடி ஜனங்கள் இருக்காங்க. இதில் நாம் ரயில்வே ட்ராக்கில் போகாதுன்னு போர்டு போட்டிருக்கு, ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணாதுன்னு போட்டிருக்கு. ரயில் வருது, நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கேன்னு சொன்னால் அப்புறம் ரயிலை அடிக்கத்தான் செய்யும். அப்போது நான் ஐயோ பார்த்தீங்களா அரசாங்கம் என்னை காப்பாற்றவே இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா ஆவியாயிடும் அதுக்குள்ளே. அதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த பெண்ணு படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பெண் பெற்றோருக்கு தெரியாமல் சந்திச்சாங்களா, பெற்றோருக்கு தெரிஞ்சு சந்திச்சாங்க, அது எல்லாம் அந்த பெண்ணுடைய விஷயம். ஆனால் அந்த பெண் அவரும் சேர்ந்து தமக்கு பாதுகாப்பான இடமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணுமே.